வணக்கம் அன்பர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய காணொளிகள் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது நம்புகிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைகளை போகாமல் அறிவியல் சார்ந்த முறையில் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரராகிய உங்களுக்கு 2024 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, அந்த 12 மாதங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்துல கேது வர்றது ஒரு அருமையான விஷயம். அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல, அதாவது 7 நாள் சனி முழுசாக முடியாமல் பாத சனி போயிட்டு இருந்தாலும் ஜென்மசனி முடிந்து விட்டது என்பதே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுங்க, நல்ல ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2இல் சனி, 3இல் ராகு, 9இல் கேது, அதே சமயத்தில் 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மேஷத்தில் குரு 2024 ஏப்ரல் மாதம் முதல் 4 மாதம் இருக்க போகிறார். இந்த கிரக அமைப்பு பிரகாரம் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு அமைப்பு வருது, என்ன ஒரு பலாபலன்கள் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலை தொழில் விஷயத்தில் நல்ல ஒரு உத்வேகமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால நல்லாவே புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஒரு பல ஐடியாஸ் ஒரு 1.5 வருஷமாக 1 வருஷமாக வச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கிறது. 2020, 2021, 22 ஜென்மசனியில் தாக்கத்தில் வேலை இழந்து தொழில் இழந்து எல்லாம் இருக்கிறவங்களுக்கு படிப்படியாக பழைய மாற வரக்கூடிய ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கையாக 2023 இருந்தது. இப்போ 2024 பார்த்திங்கன்னா அது செயலுக்கு வரக்கூடிய விஷயமா இருக்கிறது. கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லையேங்கிறது 23 இப்போ கைக்கு வரப்போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஸோ இடம் சார்ந்த விஷயங்கள், அம்மா சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சம்பந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொற்காலமாக முதல் 4 மாதமாக பார்க்கலாம். அதே சமயத்தில் 3ஆம் இடத்துல ராகு மறைந்தது உங்களுடைய தைரியம் உத்வேகத்துக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஆன்மீக தேடுதலில் கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காரணமாகவும் இந்த டைம் மகர ராசிக்காரர்கள் இருக்கிறது. ஜென்மசனி விலகினதே பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லாவே மைண்டு கிளியராக என்ன செய்யணும், அடுத்த 2-3 வருஷத்தில் என்ன பண்ணி எந்த மாதிரி நிலைமைக்கு போக முடியும், மாணவர்கள் கொஞ்சம் முதல் அஜாக்கிரதையாக லேசியாக இருந்ததெல்லாம் இப்போ புத்துணர்ச்சியோட அவங்க என்ன படித்தாங்களோ போய் கரெக்டாக எழுதி அதுக்கு ஈக்குவலான மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய விஷயமாகவும், அவங்களுடைய உழைப்பு வந்து ரெகக்னைஸ் ஆகக்கூடிய விஷயமாகவும், வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயது உள்ளவராக இருந்தாலும் நல்ல ஒரு விஷயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக பெறப்போகிறார்கள். அடுத்த 4 மாதம் 2024 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் 2024 மே மாதத்துலேருந்து கடைசி 8 மாதங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் டைம். இப்போ நம்ம முதல் 4 மாதத்தில் செஞ்ச முயற்சியெல்லாம் திருவினையாக்கக்கூடிய, கைக்கு அதாவது செய்த முயற்சிக்கு வேணுங்கிற பலன்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அருமையான பொற்காலமாக மே மாதத்துலேருந்து டிசம்பர் 2024 வரைக்கும் நம்ம சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல குருங்கிறது 12 வருஷத்துக்கு ஒருத்தர் வரக்கூடிய ஒரு பொற்காலம், ஒரு மேஜிக் டைம். அவர் அந்த 5ஆம் இடத்துல குரு வந்து ராசிவே பார்க்குது வந்து அருமையான விஷயம். 11ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா 9ஆம் பாவத்தையும் பார்க்குறார். ஸோ 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவை, 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்ப்பது ஆன்மீக விஷயத்தில் நல்ல ஒரு முதிர்ச்சியும் கிளாரிட்டியும், ஒரு கோயில் விசேஷம், ஒரு தர்ம காரியத்துக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி வந்து இதுவரைக்கும் செய்த முயற்சிக்கு நல்ல பலன்கள் கொடுக்குற மாதிரியும், லைஃப் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரியும், நீ எந்த விஷயத்தை உழைப்பாகவும் பேஷனேட்டாகவும் செஞ்சீங்களோ அதுக்கு நல்ல ஒரு பலன்களும் அறுவடை செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு 2024 லாஸ்ட் 8 மந்த்ஸ், கடைசி 8 மாதங்கள் அருமையான ஒரு விஷயத்தை கொடுக்குறார். அதே சமயத்தில் வர வேண்டிய லாபங்கள், இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கோ பணம் கொடுத்துருந்தீங்கன்னா திருப்பி வர வேண்டிய விஷயங்கள், நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள், வராத கடன் வர்ற மாதிரி விஷயங்கள், ஒரு வீடை கட்டி முடிக்கிறதுக்கு லேட் ஆகிட்டு இருக்கிற வீடை கட்டி முடிக்கிறது, ஒரு சுப விஷயங்கள் நடக்காமல் தடைப்பட்டுகிட்டே இருந்ததுங்கிறது நடக்கிறது, இது மாதிரி எல்லா அனுகூலமான ஒரு விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு அருமையான டைமாக மே மாதத்துலேருந்து 2024 நம்ம சொல்லலாங்க. ஸோ மகர ராசிக்கே பார்த்திங்கன்னா அந்த 12 ராசிகளில் ஓரளவுக்கு அருமையான ஒரு இப்போ 2024 இருக்கிறது வந்து மகர ராசியும் ஒரு ராசி. ஏன்னா ஜென்மசனியும் விலகிட்டார். மனசில் வந்து உங்களுக்கு இருந்த ஒரு 2020, 21 கொடுத்த தாக்கத்துலேருந்து நல்லா நகர்ந்து வந்து இப்போ ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி போய் அதோட தொடக்கத்தோட பலனும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக 2024 பார்க்க போகிறீங்க.
25, 26, 27 நீங்கள் படிப்படியாக உயர்வுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஆரம்ப கட்டம் முதல் கட்ட ஒரு ஆண்டாக 2024 உங்களுக்கு இருக்க போகிறது. ஸோ எல்லா விஷயத்தையும் பார்க்கும் பொழுது 2024 இஸ் a year that you will remember for your life அப்படிங்கிற ஒரு விஷயம் மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறதுங்க. நம்மளுடைய காணொலியெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.